சிவகாசி சுற்றியுள்ள பகுதியில் இருக்கின்ற பல்வேறு தொழில் செய்கின்ற நிறுவனத்தைச் சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை ஆலோசனைகளை வழங்குகின்ற நிகழ்ச்சியிலே தலைமை பொறுப்பேற்று தலைமை உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரர் கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் திரு உதயகுமார் அவர்களே, திரு காமராஜ் அவர்களே, மற்றபடி இந்த கழகத்தினுடைய நிர்வாகிகளே, இந்த ஆலோசனை கூட்டத்திலே கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை வழங்கிய அனைத்து பட்டாசு உற்பத்தியாளர் சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளே, தீப்பெட்டி உற்பத்தியாளர் சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளே, அச்சக உரிமையாளர் சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும், காலண்டர் தயாரிப்பாளர் சங்கம், பேப்பர் மர்ச்சன்ட் அசோசியேஷன் சங்கம், இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகள், அங்கத்தினர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள், எங்களுடைய கழகத்தினுடைய நிர்வாகிகள் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை வழங்கிய அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து, இங்கே பேசியவர் குறிப்பிட்டார்கள், கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக இந்த பட்டாசு தொழில் நடத்துவதிலே சிரமம் இருக்கின்றது. இந்த 50 ஆண்டு காலத்தில் இந்த தொழிலை நாங்கள் போராடிதான் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். இந்த பட்டாசு தொழிலில் இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி இங்கே தெளிவாக எடுத்துச் சொல்லிக்கின்றார்கள். இதில் ஒரு சிலர் பொதுநல வழக்கு உச்ச நீதிமன்றத்திலே தொடர்ந்த காரணத்தினால்தான் இந்த பிரச்சனையை வெடித்தது. இந்த நீதிமன்றம் சென்ற காரணத்தினால் அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. இப்பொழுது ஒரு வழக்கு நீதிமன்றத்திலே வந்துவிட்டால் அது எப்படி போகுது என்றே தெரியாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாமே தெரியும். அரசாங்கமாக இருக்கின்ற பொழுதே அரசாங்கத்துக்கு எதிராகவே சில தீர்ப்புகள்லாம் வருகின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையும் அறிவிச்ச திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இந்த பட்டாசு தொழில் நம்பி பல லட்சம் பேர் தொழிலாளர் இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு வெளிநாட்டுக்கு பட்டாசு ஏற்றுமதியாகி அந்நிய செலவாணி ஈட்டு தரக்கூடிய ஒரு தொழில், அரசுக்கு வருவாய் வரக்கூடிய தொழில். ஒரு பக்கம் வருவாய் வருகிறது, ஒரு பக்கம் தொழிலாளருக்கு வேலை கிடைக்கின்றது. அதே சமயத்தில் இந்த தொழிலில் இருக்கின்ற சில பிரச்சனையின் காரணமாக இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு நிலுவையில் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது இதற்கு தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது சம்பந்தப்பட்ட துறையினுடைய மத்திய அமைச்சர்களெல்லாம் சந்தித்து சகோதரர் ராஜேந்திர பாலாஜி மற்றும் எங்களுடைய நாடாளுமன்றங்களோடு ஒரு குழுவாக சந்தித்து இருக்கின்ற பிரச்சனைகள்லாம் எடுத்து சொல்லி, அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்திலே மூத்த வழக்கறிஞர்களை உங்களுக்கு வாதாடுவதற்கு நியமிக்கப்பட்டு எங்களால் முடிந்த உதவிகளை செய்தோம். இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரம்தான் தீபாவளி காலங்களிலே பட்டாசு நீங்கள் வெடிக்க வேண்டும், அதை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடெல்லாம் வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. அவை இது எல்லா நாடுகளிலும் இந்த விழா காலங்களில் பட்டாசு வெடிப்பது வழக்கம். அதே நேரத்தில் இங்கே பெரியவர்கள் குறிப்பிட்டதை போல நம்முடைய பிரச்சனை இங்கே இருக்கின்றது. ஆனால் உச்ச நீதிமன்றம் டெல்லியில் இருக்குது. அந்த டெல்லியில் உச்ச நீதிமன்றம் இருக்கிற காரணத்தினால அவர்களுக்கு கண்ணுக்கு படுவது அங்கே இருக்கின்ற மாசு. அந்த மாசை வைத்து இந்த பொதுநல வழக்கு போட்டவர்களுக்கு உதவியாக கிடைத்து விடுகிறது, வாதாடுவதற்கு அது வாய்ப்பாக அமைந்து விடுகிறது. இதுதான் ஒரு கஷ்டமானது. இதே நம்ம தமிழ்நாடு போல ஒரு உச்ச நீதிமன்றம் இருந்தால் இங்கே அந்த பிரச்சனையை ஏற்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதை எடுத்து சொல்ல அவர் புரிஞ்சு கொள்ள முடியும். அதே நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் உச்ச நீதிமன்றத்திலே இப்பொழுது நீதிபதியாகவும் வந்திருக்கிறாங்க. எதிர்காலத்தில் பார்க்கலாம். நம்முடைய மாநிலத்தில் நிலவுகின்ற பிரச்சனைகள், ஒட்டுமொத்த இந்தியாவில் ஏற்படுகின்ற நிலைமைகள், இதையெல்லாம் எடுத்து சொல்லித்தான் இதற்கு தீர்வு காண முடியும். அதையும் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றீர்கள்.
அதோடு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த பட்டாசு தொழில் சிறக்க, இது தொடர்ந்து நடைபெற, இதில் ஏற்படுகின்ற சிக்கல்களை தீர்ப்பதற்கு நாங்கள் அவ்வப்போது நடவடிக்கை எடுத்து தான் வந்திருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பட்டாசு தொழிலில் ஈடுபட்டுக்கின்ற பொழுது இந்த தொழிலாளர்களுக்கு தீக்காயங்கள் ஏற்பட்டால் உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்காக சிவகாசியில் 10 கோடி ரூபாயில் தீக்காய சிகிச்சை பிரிவு துவங்கப்பட்டது. அதில் மதுரை மருத்துவமனையிலையும் இந்த தீக்காயத்துக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய பிரிவை நாங்கள் துவக்கியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, சகோதரர் ராஜேந்திர பாலாஜி குறிப்பிட்டதை போல நம்முடைய விருதுநகர் மாவட்டத்திற்கு பிரம்மாண்டமான ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் கொண்டாந்துருக்கிறோம்.